தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தேசிய மக்கள் கட்சியின் தமிழ்நாடு கொள்கை பரப்பு செயலாளர் திரு சனில்குமார் இணைந்திருக்கிறார். அவரோடு சமகால அரசியல், தமிழகத்தின் அரசியல் களம், 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி உள்ள கட்சிகளின் செயல்பாடுகள், விமர்சனங்கள், கருத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை நாம் சனில்குமாரிடம் பேசலாம். வணக்கம் சனில்குமார். வணக்கம். தமிழகத்தின் அரசியல் களம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது தகித்து கொண்டிருக்கிறது. 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளும் பயணம் செய்து ஏறக்குறைய இப்போது ஆரம்பமாகிவிட்ட வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேசிய மக்கள் கட்சியோட செயல்பாடுகள் என்ன? தேசிய மக்கள் கட்சி எப்படி பார்க்கிறது? வருகின்ற 2026 தேர்தலுக்காக தேசிய மக்கள் கட்சி ஒரு நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று மக்களை நோக்கிய பயணம், திண்ணை பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு மக்களை நோக்கி நாங்கள் நேரடியாகவே சென்று பேசுகிறது. அப்புறம் 2026 தேர்தலை எப்படி எதிர்நோக்குவது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர ஜூலை மாதம் இந்த 2026 தேர்தலுக்கு முன்னோடியாக எங்களுடைய தேசிய செயல் தலைவர் திரு ஜேம்ஸ் சங்மா அவர்கள் நமது தமிழ்நாட்டில் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. ஸோ அதில் மேக்சிமம் வருகின்ற தேர்தலை பற்றியான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஆகஸ்ட்டில் ஒரு பெரிய மாநாடு நடத்தலாம் என்று திட்டம். ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் இந்த மாநாடு நடக்கும். இந்த மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிறதுக்கு தேசிய தலைவர் திரு கான்ராட் சங்மா அவர்கள் வருகை புரிவார். ஸோ இப்போதைக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த நிலைப்பாடு, தேர்தல் யாருடைய கூட்டணி என்பதை முடிவு செய்கிற மாதிரி இருக்குது. தேசிய மக்கள் கட்சியோட செயல்பாடுகள் என்ன? இப்போ குறிப்பாக தமிழக அரசியல் கள பின்னணியோடு பார்க்கும்பொழுது உங்களுடைய கட்சியோட செயல்பாடுகள் பற்றி சொல்லுங்கள். கட்சி நாளொரு பொழுதுமே இனிமேல் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு புரட்சி வீரன் திரு சீனிவாசன் அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அழகாக பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது கடந்த கால அரசியலிருந்து இப்போதைக்கு புதிய தலைவர் ஒரு வருடமாக தான் இந்த புதிய தலைவர் இப்போ பதவியேற்று இந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வருடத்தில் பெரிய மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. நிறைய மக்கள் சேர்ந்திருக்காங்க, இளைஞர்கள் சேர்ந்திருக்காங்க, நிறைய பெண்கள் அதிகமாக சேர்ந்திருக்காங்க நம்ம கட்சியில். நம்ம கட்சி தான் எந்த விதமான அலிகேஷன்ஸ் இல்லாத ஒரு கட்சின்னு சொல்லலாம். எந்தவித குற்றச்சாட்டுகளும் இல்லாத ஒரே கட்சி நம்முடைய தேசிய மக்கள் கட்சி தான். அரசு தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கும்போது ஒரு மக்களுடைய சின்ன குழப்பம், இது மக்கள் கட்சி இயக்கமா மக்கள் இயக்கமா அப்படி நிறைய இருக்கிறனால இது தேசிய கட்சி எதுன்னு பிரித்தறிய முடியாமல் இருக்காங்க. நம்முடைய தேசிய மக்கள் கட்சி தான் இந்த தேசிய கட்சி என்பது நிறைய பேருக்கு கொஞ்சம் புரிதல் இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருமே இது தேசிய கட்சின்னு தெரிஞ்சதும் நம்மள்கிட்ட நிறைய பேர் வராங்க. நம்ம கட்சி இருக்குன்னு தெரிஞ்சாலே ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அவளுடன் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்சியை கொண்டு செல்கிறது தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் அலுவலகங்கள் போட்டுட்ருக்கோம். அலுவலகங்களில் பார்த்திங்கன்னா திறப்பு விழாக்கள், கடந்த மாதம் ஈரோட்டில் புதிய அலுவலகம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அங்கேயும் தமிழகம் முழுமைக்கும் உங்களுடைய கட்டமைப்பு நிர்வாகிகள் இருக்காங்க. நிர்வாகிகள் இன்னும் ஒரு 20 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் இருக்காங்க. இன்னும் 18 மாவட்டங்களுக்கு இன்னும் நிர்வாகிகள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் வர நம்ம போய்கிட்டு பயணம் செஞ்சு கொண்டே இருக்கோம். எதை முன் வச்சு நீங்கள் இப்போ இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறீங்க? தமிழகத்தோட அரசியல் களம் என்பது நீங்கள் ஒரு தேசிய கட்சி, ஏற்கனவே இங்கே காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட தேசிய கட்சிகளோட இருக்குது, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள். அதில் தேசிய மக்கள் கட்சி எதை முன்வைத்து இந்த தேர்தலை? முதன்மையாக எங்களுடைய கொள்கையே கூட்டணி தான் உங்களோட ரோல் அப்படின்னு கூட்டணியோட அலைன்ஸில் இருக்கும். இருப்பினும் கேட்குறேன், இருந்தாலும் எங்களுடைய முதன்மையான நோக்கம் அனைவருக்கும் கல்விங்கிறது தான். அதனால தான் எங்களுடைய சின்னமே பார்த்திங்கன்னா புத்தகம் தான் சின்னம். ஸோ புத்தகம் சின்னம் வச்சு நம்ம அதை முன்னெடுக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அனைவருக்கும் சமமான கல்வி, எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே விதமான கல்வி கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய முதன்மையான நோக்கம். அதுக்கு அடுத்தபடியாக எளிய மக்கள், நலிவடைந்த மக்கள், இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களையும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லணும். இவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதார மேம்பாட்டையும் நம்ம முன்னோக்கி கொண்டு செல்லணும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களில் மக்களை கொடுமைப்படுத்துகிற நிலைமை இருக்குது. அதையெல்லாம் மாற்றக்கூடிய சூழலில் நம்ம கட்சி போராடிக்கிட்டு இருக்கு. இந்த இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த முழக்கங்களை, அந்த கொள்கை கோட்பாடுகளை முன்வைத்து தான் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து தற்போது வரை செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதே முழக்கத்தை தான் நீங்கள் முன்வைக்கிறீங்க. அப்போது இப்போது வரை இந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக.
அப்படி எப்படின்னா இன்னும் வந்து நிறைய ஊர்களில் வந்து கொட்டாங்குச்சியில் தான் டீ கொடுக்குறாங்க. இரட்டை குவளை இரட்டை குவளை முறை இருக்குது. சிக்கல் இருக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய ஊர்களில் இன்றைக்கும் தெருக்களில் செருப்பு போடாமல் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதுக்கு மீறி சென்றாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு தண்டனைகள் கிடைக்கிற நிலைமையில் தான் இருக்குது. அதுக்கான வீடியோக்கள் நிறைய வெளியிடப்பட்டது. எல்லா வீடியோக்களையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க நேரடியாக வீடியோக்களாகவே வெளியிடப்பட்ட அளவுக்கு இந்த கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடூரத்தை பார்க்கும்போது நமக்கு இதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது, மற்ற கட்சிகளுக்கு முடியாத விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கும். மற்ற கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவர்கள செல்ல முடியுது. எளிய மக்கள் எல்லாம் வளர்ந்தாச்சு, கட்சிகள் வளர்ந்தாச்சு. கட்சி வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ஏழை மக்களை பற்றி நினைப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ நம்ம வளரும் கட்சி கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாரையும் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எங்களுடைய கொள்கையிலே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்டவருக்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறது எங்கள் கொள்கையிலே இருக்குது. அப்போ நாங்கள் அதை கண்டிப்பாக அதை எடுத்து சென்று தான் ஆக வேண்டும். ஸோ அதனால் எல்லா மக்களும் சமம் அப்படிங்கிறத நாங்கள் முன்னிறுத்தணும். அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் எல்லோரும் சமமாக மாற வேண்டுங்கிறதும் நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அப்போ நம்முடைய கட்சி கொள்கையையும் நம்முடைய செயல்பாட்டையும் ஒருங்கே கொண்டு செல்வதனால கண்டிப்பாக எங்களால் அதை செய்ய முடியும். இப்போ இந்தியாவில் பிற மாநிலங்களை நம்ம ஒப்பிடும் பொழுது தமிழகத்தின் அரசியல் களம், புறச்சூழல் என்பது முற்றிலும் ஒரு மாறானது, வேறுபாடானது இல்லையா? அதை உணர்ந்திருக்கிறீர்களா தேசிய மக்கள் கட்சி? கண்டிப்பாக. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திராவிடத்தை பற்றி பேசுகிற ஒரு மாநிலம். அதுக்கு அடுத்தபடியாக நிறைய மக்கள் படித்த மாநிலம். ஆனால் அதே நிலைமையில் வந்து ஜாதிகள் அதிகமாக இருக்கிற, குறிப்பிட்ட ஜாதிகள் அதிகமாகவும் வித்தியாசங்களும் அதிகமாக இருக்கிற மாநிலம். மொழி வாரியாகவும் வித்தியாசம் இருக்குது. நிறைய எல்லாம் மற்ற மொழிக்காரர்கள் அமைதியாக வாழ்கிற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான். பிற ஊர்லலாம் அந்தளவுக்கு அமைதியாக சமாதானமாக வாழ முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். எப்படியும் நம்மளை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிறதுனால எல்லாருமே நன்றாக வாழ்கிறார்கள், நிம்மதியாக வாழ்கிறார்கள். எந்த மதத்தவரானாலும் சரி, எந்த பிற மாநிலத்தவரானாலும் சரி, எல்லோரும் நிம்மதியாக வாழக்கூடிய இடம். அதனால தான் புற நிறைய பேர் வந்து இங்கே வந்து வேலைக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க, எல்லாருமே வெளியில் போகிறாங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக தான் இருக்கிறது. அப்போ அதையும் நம்ம தேசிய மக்கள் கட்சி உணர்ந்து தான் செயல்பட்டு ஆகணும். அதனால தான் நீங்கள் தமிழ்நாடை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களா? கண்டிப்பாக. ஒரு வளமான மாநிலத்தில் நாம் கால் பதிப்போம் அப்படின்னு ஏற்கனவே 7 மாநிலங்களில் இருக்குது. அவங்க அதான் இருந்தாலும் அந்தந்த இந்த 7 என்னென்ன மாநிலங்கள் இருக்கீங்க? மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், அஸ்ஸாம் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நம்முடைய கேரளாவில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, இப்போ தமிழ்நாடு, வடகிழக்கு மற்றும் தென் மாநிலங்களில் இருக்கீங்க. அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நான் முன்னமே குறிப்பிட்டது மாதிரி வடகிழக்கு தென் மாநிலங்களில் கூட குறிப்பிட்டு தமிழகோட அரசியல் தேர்தல் களம் வந்து முற்றிலும் மாறானது. ஏங்கன்னு கேட்டால் எங்களுடைய தலைவரை நம்பி அவங்க பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. எங்கள் தலைவர் வந்து நல்லா செயல்படுவார் அப்படிங்கிறதுனால, ஏற்கனவே தலைவர் இருந்தார், அது நல்லா செயல்படலை, அதனால் அவங்க வந்து தலைவரை மாற்றிட்டாங்க. இப்போ புதிய தலைவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காங்க. புதிய தலைவர் புரட்சிவீரன் கோ. சீனிவாசன் அவங்க வந்து சிறப்பாக செயல்படுகிறார். அதனால் இடையில வந்து அவங்க ஜேம்ஸ் அம்மா வந்திருந்தாங்க. அவங்க வந்து பாராட்டிட்டு தான் சென்றிருக்காங்க. நான் நல்லா செயல்படுறீங்க, இன்னும் நல்லா செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுகளை தந்துட்டு எங்களை ஊக்கப்படுத்திட்டு போயிருக்கிறார். அதனால தான் திரும்பவும் அவர் வர்றார். நம்ம இவ்வளோ தூரம் நம்ம தலைவர் வந்து மாநில தலைவர் சிறப்பாக செயல்பட்டு கட்சியை வளர்த்துக்கிறார் அப்படிங்கிறதுனால திரும்பவும் தேசிய செயல் தலைவராக இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் ஜேம்ஸ் அம்மா அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வருகிற ஜூலையில் நம்முடைய கூட்டத்துக்கு பங்கேற்பார். இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கும்போது இந்த தேசிய கட்சிகள் காங்கிரஸ் அல்லது பாஜக இரு கட்சிகளோட ஒரு கூட்டணி தற்போது அப்படி நம்ம பார்க்குறோம், ஒரு ட்ராக் ரெக்கார்டாக. ஆனால் தமிழகத்தில் பிராந்திய கட்சிகளோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஆப்வியஸாக டிஎம்கே, ஏடிஎம்கே உள்ளிட்ட கட்சிகளோட டாமினேஷன் தான் இங்கே அதிகமாக இருக்கும். அப்போது ஏற்கனவே இங்கே காங்கிரஸ், பாஜக தேசிய கட்சிகள் இருக்கிறது. நீங்களும் தேசிய மக்கள் கட்சி, ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் நீங்கள் கால் பதிக்க நினைக்கிறீர்கள் கூட்டணி மூலமாக தான். கடந்த தேர்தலில் என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது? கடந்த தேர்தல் தனித்து தான் செயல்பட்டு இருந்தோம். இது வரைக்கும் கூட்டணி என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தோம். அதுலேயும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்து முடிந்தது, அதுக்கு முன்னதான நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த முறை வந்து கூட்டணி வந்து சரியாக அமைக்க வேண்டியது. நல்ல கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக நாங்கள் அந்த கூட்டணியில் இணைவோம், இல்லையே தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறோம். அதாவது சமமான கல்வி, அனைவருக்கும் தரமான
மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்ட ஒரு அடிப்படையான மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு வசதி வேண்டும் அப்படின்றது தான் பொதுவான இங்கே கோரிக்கையாக இருக்குது. சுதந்திரம் அடைந்த பிறகு இந்நாள் வரை கூட அந்த அடிப்படை கோரிக்கைகள் வந்து தொடர்கதையாகி கொண்டிருப்பதையும் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் எல்லா கட்சி முழக்கங்களும் எல்லாமே அது ஒரே விஷயங்களை தான் முன்வைக்கிறோம். இப்போ நீங்களும் ஒரே சமமான கல்வி அப்படின்னா அது ரொம்ப நீண்ட நெடுங்கால கோரிக்கையாக தான் இருக்குது. அனைவருக்கும் சுகாதாரம், தரமான கல்வி, உணவு உள்ளிட்டவை வேண்டும்னு சொல்கிறீங்க. அது 2025 வரை தற்போதும் அது தேவை இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. அதாவது இந்த சமமான கல்வின்னா இன்றைக்கி கல்வி வந்து ஏழைகளுக்கு ஒரு கல்வி. தமிழகத்தில் ஏற்கனவே சமச்சீர் கல்வி இருக்கிறது. சமச்சீர் கல்வி இருக்கிறது. ஆனால் மக்கள் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் மக்கள் வந்து ஆங்கில மீடியம் ஆங்கில வழி கல்விக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் விரும்புகிறார்கள், கொடுக்குறாங்க. அதுக்கான காரணம் என்பது அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு இல்லை, அது தனியார் பள்ளிகள் ரொம்ப அது வந்து எக்ஸிக்யூஷனில் நல்லா இருக்காங்க. ரொம்ப உண்மையிலே அதுதான் காரணமானு கேட்டால் உண்மையிலே அது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் வழி படிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்கணும். எனக்கு தமிழ் வழி படிச்சுட்டு நான் தமிழ்லே பேசுகிறேன், தமிழ்லே நான் வந்து என்னுடைய உணர்ச்சிகளை, என்னுடைய அறிவை வெளிப்படுத்த முடியும்னா கண்டிப்பாக நான் வந்து தமிழ் வழியில் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எந்த ஒரு மாணவனை நீங்கள் கேட்டாலும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாணவர்களை கேட்டாலும் தமிழ்நாட்டில் இது தமிழில் தான் இந்த வாதம் ஏற்புடையதான் தெரியல. ஏன்னா அப்துல் கலாமிலிருந்து இஸ்ரோ தலைவர் சிவன் வரைக்கும் எல்லாமே தமிழ் வழி கல்வி படித்தவர்கள் தான். அதனால் தமிழ் வழி கல்வி படித்து வெற்றி பெற்றவர்கள் பலர் உள்ளார்கள் தமிழகத்தில். அப்படி இல்லை, தமிழ் வழி கல்வி படித்து திரும்ப ஆங்கிலத்தில் படித்து தான் அவங்க திரும்ப வெற்றி பெற்றிருக்காங்க. ஆங்கிலத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆங்கிலத்தை யூஸ் பண்ணாமல் ஒரு நிலை இருந்தால் மட்டும்தான் நம்ம தமிழ் வழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கிடைக்கும். இப்போ ஆங்கிலமே கல்வி முதல் உயர்கல்வி வரை, உயர்கல்வி வேலை வாய்ப்பு வரை முழுவதுமாக தமிழை படிக்க வேண்டும். மொத்தமாக தமிழ் தான் தேவை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அவங்களுக்கு உள்ளே போய் பேசும்போது தமிழ் தான் பேசுகிறாங்க. ஆனால் நேர்முகத் தேர்வு இன்டர்வியூன்னு ஒன்று வரும்போது ஆங்கிலத்தில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 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 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆங்கிலத்துக்காக நாம் வந்து ஒரு 15-20 வருஷத்தை வந்து என்ன பண்ணுறோம், ஆங்கிலத்திலே செலவிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படி அந்த ஆங்கிலத்தை படித்து தான் நம்ம வந்து இந்த நேர்முகத் தேர்வில் வரணும். இதே இந்த 5 நிமிஷத்தில் தமிழில் கேள்வி கேட்டாங்கன்னா நான் வந்து இப்போ எதுக்கு ஆங்கிலத்தை எடுக்கணும், நான் தமிழ்லேயே படிச்சுட்டு தமிழ்லேயே வேலை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி தமிழ்லேயே வேலை பார்க்க போகிறேன், முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் தமிழ் தானே. எல்லா தாய்மொழி மட்டும் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் தாய்மொழியில் தான் நேர்முகத் தேர்வு இருக்குது. அந்த நாடுகளில் அத்தனை நிறுவனங்களும் அந்த தாய்மொழியில் தான் எல்லாத்தையும் கம்யூனிகேஷன் நடத்துகிறாங்க. தொடர்புகள் எல்லாமே வந்து அந்தந்த மொழிகள் தான் இருக்குது. இப்போ பங்களாதேஷ் போனீங்கன்னா பெங்காலி தான், ஜப்பான் போனீங்கன்னா ஜாப்பனீஸ் தான், யூகே போனால் இங்கிலீஷ் தான் இல்லையா. அப்புறம் வந்து ஜெர்மனி தான். அங்கே ஜெர்மனி படிக்காமல் வேறு எந்த லாங்குவேஜுக்குமே முக்கியத்துவம் கிடையாது. ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா ஃப்ரெஞ்சு தான். அப்போ இந்தியாவில் மட்டும் இந்த ஒரு பாரபட்சம் நமக்கு திணிக்கப்பட்டது. ஆங்கிலம் வந்து திணிக்கப்பட்டது. ஆங்கிலம் எல்லா இடத்துலையும் முக்கியத்துவம் கிடையாது. முக்கியத்துவமான இடங்கள் சில இடங்கள் தான். உலகத்திலேயே 67 நாடுகளில் தான் ஆங்கிலம் உபயோகிக்கிறாங்க. மீ நாடுகளெல்லாம் அந்தந்த மொழிகளை தான் இப்போ சமீபத்தில் கூட மத்திய அரசு இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி, மும்மொழி கொள்கையை வந்து திணிக்க பார்க்கிறது. அதை தமிழகம் உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்கள் அதை ஏற்க மறுக்கிறது. தமிழகம் கடுமையாக எதிர்க்கிறது. வாய்ப்பே இல்லை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? எந்த மொழியையும் திணிக்காமல் இருந்தது தான் நல்லது. எனக்கு தாய்மொழி தான் முக்கியம். தாய்மொழியில் படித்தா எனக்கு புரியும். தாய்மொழியே எனக்கு போதுங்கிற நிலைமையில் இருக்கும்போது பிற மொழிகள் எனக்கு தேவையே இல்லை. அப்படிங்கும் மும்மொழி கல்விங்கிறதையும் திணிக்கிறத தவிர்க்கணும். சரி, வேலைவாய்ப்புக்காக வேணும்னா எனக்கு விருப்பம் இருந்தால் படிக்கணும். அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும். நம்ம இந்தியா வந்து சுதந்திரமான நாடு. ஸோ மொழிகள்லேயே ஒரு சுதந்திரத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, படிக்க வாய்ப்பு மறுக்கிறீங்கன்னா அதுவும் தவறு. அதையும் திணிக்கிறதும் தவறு. இது அவங்கவுங்க விருப்பம். ஒரு மாணவனுக்கு எந்த படிப்பு வேணாலும் படிக்கலாம், என்ன வேணாலும் படிக்கலாங்கிற ஒரு சுதந்திரம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாணவன் முன்னேற முடியும். அதை கொடுக்கறதுக்கு இந்த அரசு தயாராக இருக்க வேண்டும். மும்மொழி கொள்கை மூலமாக எம்மொழியும் கற்கலாம் அப்படின்றதான் மத்திய அரசோட வாதமாக இருக்குது. ஆனால் இவர்கள் வந்து எம்மொழியும் நாங்கள் கற்போம், எதற்காக இந்தி கற்க வேண்டும் அப்படின்றதான் தமிழகத்தில் களம் இருக்குது. தேசிய கட்சியை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நமக்கு வந்து தாய்மொழி தானே முக்கியம். இப்போ தமிழ் வந்து எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி. தமிழ் மொழியில் மட்டும் உலக மொழிகளுக்கே தாய்மொழி தமிழ்மொழி தான். இப்போ அந்த தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கு எந்த விதமான வழிகளும் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு அரசும் செய்யவில்லை. அதாவது பழைய கால இலக்கணங்களையோ இலக்கியங்களையோ இன்னும் வந்து எல்லோர் மக்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி கொண்டு செல்லவில்லை. இந்தியா முழுவதுக்கும் கொண்டு செல்லவில்லை, வெளிநாடுகளுக்கும் கொண்டு செல்லவில்லை. ஏதோ கொஞ்சம் திருக்குறள் இதெல்லாம் வந்து பிடிச்சிருந்ததுனால மற்றவங்க வந்து இப்போ மொழிமாற்றம் செய்து படிக்கிறாங்களே ஒழிய எல்லா நம்முடைய அத்தனை இலக்கியங்களையும் மொழிமாற்றம் செய்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியோ இல்லை மொழிமாற்றம் செய்யாமலே தமிழிலேயே படிக்க வைக்கிறதுக்கான முயற்சி இன்னும் நடக்கவில்லை. எல்லாம் மொழிமாற்றம் செய்யப்பட்டு தான் கொடுக்கப்படுகிறதே ஒழிய
தமிழ் மொழியிலேயே எல்லா மக்களும் படிக்கணும், உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் தமிழிலே படிக்கணுங்கிற ஒரு முதன்மை ஒரு இது கருத்தை எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழ் மொழி வளர்ந்துருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து ஆங்கிலத்தை அப்படி தான் வளர்த்துறாங்க. எல்லா ஊர்லேயும் அவங்களுக்கான ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அவங்க அது மூலமாக ஆங்கிலத்தை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் மொழிக்கு ஒரு கவுன்சிலோ எந்த ஒரு அமைப்புமோ எல்லா நாடுகளையும் பிரான்ச்சஸ் கிளைகளை கொண்டு இயங்கவில்லை. அப்போ நம்முடைய மொழி வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நம்முடைய மொழி படிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் படிக்கிறதுக்கான வாய்ப்பு யார் கொடுப்பாங்க? இன்றைக்கும் ஒரு டியூஷன் எடுக்கணும், இல்லை தமிழ் மொழி படிக்கணும்னா ஆன்லைனில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்கு தமிழ் மொழி படிக்கணும், யாராவது டீச்சர் இருந்தால் சொல்லுங்கன்னு. ஆனால் அந்தளவுக்கு டீச்சர்ஸ் நம்மளை எக்யூப் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அந்தளவுக்கு ஆசிரியர்களும் நமக்கு கிடைக்கவில்லை, சரியானபடி கிடைக்கல, அவள் தான். ஸோ அதனால் வந்து தமிழ் மொழியை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. எம்மொழியும் படிக்கலாம், எதாவது படிக்கலாங்கிறத சொல்கிறீங்களே, ஆனால் தமிழ்மொழி படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏன் உருவாக்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் படிக்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டில் வர அத்தனை பேரும் வெளிமாநிலத்திலிருந்து வர அத்தனை பேரும் தமிழ் மொழியில் படிச்சுட்டு தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும்னு சொன்னிருந்தா எத்தனை பேர் வருவாங்க? அப்போ நம்ம அங்கே ஹிந்தி தேவையில்லை. இப்போ ஹிந்தி தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரேடி ஹிந்திக்காரங்களை வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த ஹிந்திக்காரர்களை வேலை வாங்கணுன்னா ஹிந்தி தெரிஞ்சு தான் நான் வேலை வாங்க முடியும். அவங்க தமிழ்மொழி படிக்க தயாரில்லை. நான் வந்து ஒரு முதலாளியாக நான் வந்து என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட ஹிந்தியில் தான் பேசியாகணும். அப்போ ஹிந்தி எனக்கு மறைமுகமாக கட்டாயமாக்கப்படுகிறது. அப்போ இந்த மறைமுகமான கட்டாயத்தை ஏன் நீங்கள் கொண்டு வந்தீங்க? அப்போ ஹிந்திக்காரர்களை ஏன் தமிழ்மொழி படிக்க வைக்கலை? இந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. அப்போ இந்தியை நான் மறக்கிறேன், ஆனால் ஹிந்திக்காரங்களை நான் மறக்கலை அப்படின்னா எந்த வகையில் நியாயம்? நமக்கு ஒரு நல்ல வேலை வாங்கணும்னா ஹிந்திக்காரங்கள்ட்ட ஹிந்தியில் தான் பேசியாகணும். பீகாரிகள் எந்த நாட்டு எந்த மற்ற எல்லாருமே இங்கே வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்திக்காரங்க இல்லைன்னா அவ்வளோதான். நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய நிறுவனங்கள் வந்து இயங்காமலே போகிற நிலைமையில் அப்படியான சூழல் உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த நிலைமையில் நம்ம வந்து தமிழை வந்து ஏன் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவங்களை தமிழ் படிக்க வச்சாலே இவங்க போய் அங்கே போய் சொல்லி கொடுத்துருவாங்களே, அதையும் பண்ணலை. அப்போ எல்லாம் இன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போனாலும் அங்குள்ள முதலாளிகள் அந்த ஹிந்திக்காரர்கள்ட்ட ஹிந்தியிலே பேசுவதை தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் கண்டக்டர் கூட இன்றைக்கி ஹிந்தியில் தான் டிக்கெட் கேட்குறாரு. அப்போ ஹிந்தி அவர் கற்றுக்கிட்டாரா? எந்த பஸ்ஸில் சொல்கிறீங்க நீங்கள்? சென்னை மாநகர பேருந்துகளாக இருக்கட்டும், எந்த கண்டக்டர் ஹிந்தியில் கேட்குறாரு? நிறைய கண்டக்டர்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி திருப்பூரில் நிறைய கண்டக்டர்ஸ் ஹிந்தியில் தான் கேட்குறாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது, நானும் பாயப்பழந்து பார்த்துட்ருக்கேன். என்ன கண்டக்டர் ஹிந்தியில் பேசுறது ரொம்ப வியப்பாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. எந்த கண்டக்டர் ஹிந்தியில் டிக்கெட் கேட்குறாங்க சென்னையில்? அது வெளிமாநிலத்தில் இங்கே தானே ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்ரீபெரும்புதூர் போகிற ரூட்டில் உள்ள கண்டக்டர்கள் ஹிந்தியில் கேட்டால் தான் அவங்க ஹிந்தியில் பதில் சொல்லுவாங்க, ஹிந்தியில் டிக்கெட் எடுக்க முடியும். பேலன்ஸ் அது அரைகுறை ஹிந்தி, முழுமையான ஹிந்தி கிடையாது, அரைகுறை ஹிந்தியில் பேசி அவங்க டிக்கெட்டை கொடுக்குறாங்க. புரிய வைப்பதற்காக முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வடகிழக்கு, உங்களுடைய கட்சி தலைமை வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர் தான். அங்கே இந்த மணிப்பூர் விவகாரம் மிக கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. தற்போது வரை கூட அவ்வப்போது நீண்டு கொண்டே இருக்கிறது. இப்போது அந்த கால நிலவரம் என்ன? மத்திய அரசாங்கம் அதை சரியாக கையாண்டதா? உள்துறை அமைச்சர் அவ்வப்போது சென்று அங்கு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வடகிழக்கு, குறிப்பாக அந்த மணிப்பூர் பிரச்சனைகள் இப்போ எப்படி இருக்குது? மணிப்பூர் பிரச்சனைக்காக நமது கட்சி வந்து உள்துறை அமைச்சருடன் நிறைய விவாதங்கள், ஒரு 5-6 முறை நேரடியாக பேசி அதை சரி பண்ண கேட்டிருந்தாங்க. அவங்க சரி பண்ணலை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்ததும் எங்கள் கட்சி வந்து அவங்களுக்கான ஆதரவை திரும்ப பெற்றது. மணிப்பூரில் எங்கள் கட்சி இப்போது ஆதரவு கொடுக்கவில்லை. திரும்ப பெற்றீங்க? ஆமாம், திரும்ப பெற்றாச்சு. ஸோ அவங்க தான் முடிவு பண்ணணும் எங்களுடைய ஆதரவு வேணுமா இல்லையா அப்படிங்கிறது. இல்லை, நான் அரசியலை கடந்து கேட்கல, அங்கே இருக்கிற களம் கேட்குறேன். அந்த மக்களோட பிரச்சனைகள் தரப்பு பிரச்சனைகளில் வந்து இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு போராட்டம் நடந்தது அல்லவா? தொடர்ந்து போராட்டங்கள், அதுக்கு அந்த வந்து இன்னும் தீர்வு காணப்படாத போராட்டமாகவே அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அது தீர்வு காண வேண்டியது மத்திய அரசு, அங்கே வந்து தீர்வு கண்டால் தான் சரியாக முடியும். இப்போ மற்ற கட்சிகளோட உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் உள்ளபடியே தெரியும். உண்மையில் அந்த பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியாத பிரச்சனை தானா? எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குது. அந்த தீர்வுகளையும் பேசி தீர்க்க வேண்டும். இந்த வரைக்கும் அந்த ஏரியாவில் உள்ள நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகள் பிரச்சனைகளையே இன்னும் பேசுகிறதுக்கு மத்திய அரசு தயாராகவில்லை. எல்லாம் மத்திய அரசு பேசி முடிச்சிருந்து இந்த பிரச்சனைகள்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கும். அது அவங்க இப்போ அதை வளர வேண்டும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்களே ஒழிய அதை குறைக்க வேண்டும் நினைக்கல. அதனால தான் இந்த பிரச்சனைகள் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை கண்டுக்கிடாமல் பார்த்துக்கிறாங்க. இல்லாத வேணாம், இதெல்லாம் அந்த பிரச்சனை அப்படியே போட்டும். எதற்காக? வாக்கு அரசியலுக்காக இருக்கலாம். அவங்களுடைய
அதிகார திமிர்னாலையும் இருக்கலாம். இது சமூகத்திற்கான பிரச்சனை அல்லவா அது? சமூகத்தின் அதுதான் அதில் இருக்க சிக்கல். சமூகத்தினான பிரச்சனையாக இருந்தாலும் அது அந்தந்த அமைச்சர்கள் அரசு எப்படி யோசிக்கிறாங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. அவங்களுடைய தனிப்பட்ட அரசியலாக இருக்கலாம், இல்லை கட்சி சார்ந்த அரசியலாக இருக்கலாம். ஏதோ ஒரு அரசியல் விவகாரத்தில் அவங்க வந்து இன்னும் அந்த பிரச்சனைக்குள்ளே இன்னும் போகாமல் இருக்காங்க. இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அதிமுகவுடன் தோழமை இருந்தீர்கள். தற்போது வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவில்லை. ஆனால் நீங்கள் களம் காண போகிறீர்களா தமிழகத்தில்? இந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் தேர்தலில் களம் காணுவோம். அதற்கான வாய்ப்புகளை நோக்கி உங்களுடைய பயணம் போய்கிட்டு இருக்கு. வடகிழக்கு மாநிலங்களை மையப்படுத்தி தான் உங்களுடைய தலைவர் அங்கு தான். அது மாதிரி 7 மாநிலங்கள், 7 சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த 7 மாநிலங்களுமே எப்போதுமே ஒரு ஆளும் தரப்போட ஒரு சுமூகமான போக்கை தான் நீங்கள் கடைபிடித்து வருவீர்கள். ஆனால் இந்த மணிப்பூர் விவகாரத்தில் அந்த 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 தோழமை சிக்கல் ஏற்பட்டு விட்டதோ? அந்த உறவில் வந்து விரிசல் ஏற்பட்டு விட்டது. இங்கே அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான தீர்வு கண்டாங்கன்னா நம்ம அடுத்த உறவுகளை நீடிக்கிற மாதிரி இருக்கும். உண்மையில் அந்த பிரச்சனையோட நிலம் என்ன? இப்போ தற்போது அந்த நிலவரம் என்ன செந்தில்குமார்? ஏன்னா அது முழுவதுமாக தனிந்த பாடில்லை. அவ்வப்போது அந்த பிரச்சனைகள் எழுகிறதே பார்க்குறோம், பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம பார்க்குறோம். உள்துறை அமைச்சர் அந்த பகுதிக்கு செல்கிறார், ஆலோசனை மேற்கொள்கிறார். இதெல்லாம் போது ஒரு பெரிய கலவரமாக நாடு முழுமைக்கும் அந்த பிரச்சனை எதிரொலித்தது. தற்போது என்ன நிலவரம் அங்கு? பழங்குடி பிரச்சனை தொடர்ந்து போய்கொண்டு தான் இருக்குது. இரண்டு விதமான இனத்தவருக்கான பிரச்சனைகள் தான். அது வந்து ரீசெண்டாக கூட மத பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய கேரளாவில் உள்ள ஒரு மத குருவே சொல்லியிருக்காரு. அப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு தானே சொல்லிட்டாங்க. ஸோ இது மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, இது வந்து இன சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு பழங்குடியினர் இந்தியாவில் ஏற்கனவே இருந்த பழங்குடியினருக்கும் அதாவது வேறு நாட்டிலிருந்து வந்த பழங்குடியினருக்குமான பிரச்சனையாக தான் இது இருக்குது. இதில் வந்து சில மயக்க மருந்து பிரச்சனைகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையிலே இது வந்து இவ்வளவு காலம் அந்த பிரச்சனை இல்லை இல்லையா? இப்போ தான் ஆரம்பிச்சா இல்லை எப்போதுமே இருக்காது? இடையில ஒரு பிரச்சனை, அந்த ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து நிலம் வாங்குறதுக்கு அனுமதி கிடையாது. அந்த அனுமதி கேட்டு தான். ஏன் அனுமதி இல்லை? அவங்க ஏற்கனவே இருந்த பழங்குடியினர் புதுதாக வந்த பழங்குடியினருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க, அந்த எங்களுக்கு ஏன் தரலன்னு சொல்லிட்டு இந்த பழங்குடியினர் கேட்டதுனால தான் அவங்களும் இவங்களும் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அந்த சண்டை வந்து பெருசாக மாறி அது அந்த நிலத்துக்கு பல விதமான வதந்திகள் வருது. அந்த நிலம் வந்து அவங்க மயக்க மருந்து ஓபியம் எல்லாம் பயிரிடுறதுனால அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இருதரப்புக்கு சண்டை நடக்கிறதாகவும் இல்லைன்னா மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பல விதமான வதந்திகள் வந்துட்டு தான் இருக்குது. யாருமே சரியான ஒரு இப்போ இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு யாருமே அங்கே போய் பார்த்து சொல்கிறதும் இல்லை. ஏன்னா அங்கே எல்லாருமே இராணுவம் கையாளுறதுனாலையும் அங்குள்ள போலீஸ் பிஜேபி அரசு கையாளுறதுனாலையும் இந்த தகவல்கள் வந்து நிறைய வெளியே வரல. அதனாலே நிறைய இங்கேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோக்கல் அரசியலில் பார்த்திங்கன்னா அது மணிப்பூரை பற்றின விமர்சனங்கள் ஒரு கட்டத்தில் தவறாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அன்னைக்கு சொன்னதும் ஒன்று, இன்றைக்கி சொன்னது ஒன்றாக அவங்க ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாகவே இருக்குது. இல்லை அதில் உண்மை இல்லையா? பாதி உண்மை பொய் தான் பொய்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தெரிய வருது. அப்போ இதில் வந்து எங்களுடைய கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மணிப்பூர் பிரச்சனைக்கு வந்து உள்துறை அமைச்சரை பார்த்து இந்த பிரச்சனைகள் நீங்கள் சரி பண்ணால் நாங்கள் வந்து சரி பண்ணலைன்னா நாங்கள் உங்களுடைய ஆதரவை வாபஸ் போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு 5 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். அந்த 5 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் நாங்கள் எங்களுடைய கட்சி வந்து அந்த ஆதரவை வாபஸ் பெற்றாங்க. ஸோ இனி நம்முடைய கட்சி எப்போ ஆதரவு கொடுப்பாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடுச்சு, எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நிலைமையில் நாங்கள் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கோம். அந்த பிரச்சனை முழுமையாக சரி செய்யப்பட்டு விடும் நம்புறீங்களா? கண்டிப்பாக சரி செய்யப்பட வேண்டிய எளிதான பிரச்சனை. அது மத்திய அரசால் மட்டும்தான் அது முடிகிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டால் அது அவங்களுடைய கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு. அப்போ இனி மத்திய அரசு அதில் தலையிட்டு, ஏன்னா அது இன்னொரு விஷயம் என்னென்னா அது சைனா பார்டர்ஸ், அது பிற நாடுகளோட பார்டர் அது பகிர்ந்துக்கிறதுனால அங்கே வந்து மத்திய அரசுக்கு கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும். ஸோ அதை வந்து அவங்க பார்த்தா தான் முடியும். மத்திய அரசு அந்த மணிப்பூர் பிரச்சனையை சரியாக கையாண்டவில்லை என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் அந்த விவகாரம் விவாதிக்கப்படவில்லை, பிரதமர் அங்கே சென்று பார்த்தாரா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரா அப்படின்னா நிறையா கிரிட்டிசைசிங் பண்ணாங்க. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சு? இவங்க மணிப்பூர் பிரச்சனையை வந்து இவங்க சரியாக கையாளவில்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா கையாண்டு தான் தீர்வு வந்திருக்கும், ஆனால் கையாளவில்லை. அவங்க அதுக்கு சரியான ஒரு வழிமுறை பார்க்கவில்லை.
யாருக்கு சப்போர்ட் பண்ணு, ஏன்னா எல்லாமே இந்திய மக்கள் தான். இப்போ மணிப்பூரில் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாமே இந்திய மக்கள் தான். இந்திய மக்களுக்குள்ளேயே சண்டை நடக்கும்போது அந்த இந்திய அரசு வந்து அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு தீர்வை கொடுத்து அதை சரி பண்ணியிருக்கணும். அந்த சரி பண்ணுறது எப்படி தீர்வு கொடுக்க வேண்டியங்கிறத மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும். ஆனால் சரி பண்ணல, இது சரியாக கையாளவில்லை அப்படின்றது அப்பட்டமாகவே இவ்வளோ ஏன் அதை ஏன் ஒழுங்காக கையாளலை? இவங்களுக்கான அதிகாரங்கள் இருக்கிறது, இராணுவம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது தானே, ஏன் அதை கையாள தவறினார்கள்? அவங்க தங்களுக்குள்ளே அடிச்சுட்டு அவங்களே சரி பண்ணிப்பாங்கன்னு நினச்சிருக்கலாம். இல்லைன்னா பழங்குடியினர் வெறுமனே ஒரு குழு சண்டையாக இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, ஆனால் அது பெரும் போராட்டமாக மாறிவிட்டது. அப்போ கூட எப்படி யோசிச்சிருப்பாங்க? பழங்குடியின மக்களாக இருக்கனாலையும் அப்படி கூட யோசிச்சிருக்கலாம். பழங்குடியின மக்கள் தானே, அவர்கள் தங்களுடைய சண்டை வந்து பெரிய அளவில் மாறாது, சின்ன விவகாரமாக மாறி போகும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லை, மணிப்பூர்லேயே அந்த சண்டை அதுக்குள்ளே தான் இருக்குது, வெளியே எங்கேயும் பரவலை. அதனாலே அவங்க அந்த மாதிரி விட்டுருக்கலாம். ஒரு மாநிலத்துக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனை தானே. அந்த 7 மாநிலங்களில் மணிப்பூரில் மட்டுமே அது இருக்கிறது. ஆனால் அந்த சமூகத்தினர் அந்த அடுத்தடுத்த மாநிலங்களுக்குள்ளே இருக்கிறார்களா? இந்த மணிப்பூரில் மட்டும்தான் அந்த பழங்குடியினர் அதிகமாக இருக்காங்க. அந்த குக்கி மைதேய சமூகத்தினர் அந்த மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஸோ அதனால தான் அதுக்கான பிரச்சனை. ஆமாம், அந்த பிரச்சனை அதிகமாக, அதனால தான் அதிகமாக இருக்கும். பழங்குடியினருங்கும் போது நமக்கு வந்து படிக்காதவங்க இருப்பாங்க, அறிவு வெளியிலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க, கலாச்சாரத்தில் வித்தியாசங்கள் இருக்கும். இது எல்லாமே இவங்களை பாதிக்கிறது தானே. அது மட்டும் இல்லை, பழங்குடியினர் விவகாரங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு எப்போவுமே இருக்கும். இந்த பழங்குடியினர் வந்து மற்ற மக்கள் வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து யாருமே தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் உண்டு. அதையும் தாண்டி இவங்க சண்டை போடும்போது அதை எப்படி ஒரு கையாளுறது வேறு விதமாக கையாளலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா நான் சாதாரண மக்களை கையாளுவதுக்கும் பழங்குடிய மக்களை கையாளுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கையாண்டாகணும். ஸோ அந்த விதத்துலையும் இவங்க பார்த்துருக்கலாம். சமீபத்தில் காஷ்மீர் பகல்காமில் நடந்தேறிய அந்த தீவிரவாத தாக்குதல், தீவிரவாதிகளின் கொடூரம், மத்திய அரசாங்கத்தோட நடவடிக்கைகள், பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் தொடர்ந்த ஒரு போர் பதற்றம் நிலவுகிறது. இப்போது கூட போர் ஒத்திகை நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு. ஸோ அதன் மீது நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடருது. குறிப்பாக ஐயோ போர் வந்துருமா, இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வருமா, போர் வந்தால் என்ன ஆகும் அப்படியான சில கருத்துக்களும் இதன் மீது தொடர்வதை நம்ம பார்க்குறோம். இந்த விவகாரம் எப்படி பார்க்கலாம் செந்தில்குமார்? பகல்காமில் நடந்த அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப கொடூரமான நிகழ்ச்சி. அதாவது இந்திய குடிமகனாக என்னாலையும் எந்த ஒரு குடிமகனாலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி தான். ஸோ தீவிரவாதிகள் என்றைக்குமே வேறெடுக்கப்பட வேண்டும். அப்போ தீவிரவாதிகளுக்கு யார் ஃபண்டிங் பண்ணுறா, தீவிரவாதிகளுக்கு இந்த ஆயுதங்கள் எங்கேருந்து செல்லுது, தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வராங்க, தீவிரவாதிகள் எப்படி வந்து வெளியே போனாங்க, எப்படியெல்லாம் இவங்க தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம கோட்டை விட்ட மாதிரி தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே நீ சரி பண்ண வேண்டியிருக்கு. நம்முடைய மத்திய அரசானாலும் சரி, மாநில அரசுகளானாலும் சரி, எல்லாருமே வந்து தன்னுடைய இராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும் சரி, நம்முடைய போலீஸ் துறைகள், இன்டெலிஜென்ஸு, இது எல்லாமே வந்து இன்னும் அதிகமான டெக்னாலஜியை கொண்டு வந்து இது இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். இதெல்லாம் டெக்னாலஜி மூலமாகவே இதெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதிலேயே வந்து இந்தளவுக்கு ஓட்டைகள் இருக்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாகத்தான் இருக்குது. அப்போ இன்னும் நம்ம வந்து அந்தளவுக்கு அப்டேட் ஆகலையா, இல்லை ஒரு குடியரசு தினத்தில் மட்டும்தான் நம்ம இந்த போர் தளவாடங்களை பார்க்குறோம், மற்றபடி இவங்களுக்கு தளவாடங்களை பற்றி எந்த விதமான இது அப்டேட்ஸும் கிடையாது. நம்ம அந்த அப்டேட்ஸ் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அதை எப்படி தடுக்கிறாங்க, ஒரு தீவிரவாதிகள் உள்ள வர்றதுக்கு முன்னாடி சுட்டு தள்ளுறது, தீவிரவாதிகள் நம்மளை தாக்குறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற இடத்துல இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கேர்லெஸ்ஸாக ஒரு விஷயம் நடந்தது நமக்கு ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. அப்போ இதற்கு முன்னதாக இந்த புல்வாமா தாக்குதலில் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போதே உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது, உளவுத்துறையோட தகவல்கள் ஏன் முன்னமே வந்து கிடைக்கப்பெறலை, ஏன் அவங்க வந்து இன்னும் கூடுதல் கவனத்தோடு இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அதற்கு பிறகாக தற்போது இந்த அரங்கேறியுள்ள இந்த ஒரு சம்பவத்திலும் உளவுத்துறை மீதான விமர்சனம் முன்வைக்கப்படுது. மத்திய அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் அதிரடியாக இருக்கிறது, அதை மறுப்பதற்கில்லை. சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து, வான்வழிகளில் விமானம் பறக்க தடை, இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற உத்தரவு போன்ற அதிரடி நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது. ஆனால் அந்த சம்பவம் எப்படி அரங்கேறியது, ஏன் அதை வந்து முன்னதாக தடுக்க முடியவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம்?
உண்மைதான். அதாவது இப்போ வந்து ட்ராக்கிங் எளிதாக ட்ராக் பண்ண முடியக்கூடக்கூடிய நிறைய டெக்னாலஜிஸ் இன்றைக்கி வந்தாச்சு. நமக்கு இந்தியாவுக்கு வந்து சொந்தமாகவே இராணுவத்துக்கான செயற்கைக்கோள்களும் இருக்கிறது. இந்த செயற்கைக்கோள்லாம் இருந்தும் நமக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ராக் பண்ண முடியலை, நம்மளால் பண்ண முடியலைன்னா எங்கேயோ ஒரு கேர்லெஸ்னஸ் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து இன்னும் இப்போதைக்கு பார்க்கும்போது இங்கே பாகிஸ்தானிய பெண்கள் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி இங்கே இருக்காங்க. அவங்க யாருமே வந்து இந்தியாவோட பாஸ்போர்ட் எடுக்கலை. அப்போ இங்கே இவ்வளோ தூரம் இந்த விவகாரத்துலேயும் நம்ம நாட்டில் வந்து கேர்லெஸ்ஸாக நடந்துகிட்ருக்காங்க. இன்னும் பங்களாதேஷ் மக்கள் வந்து நிறைய பேர் இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இவ்வளோ தூரம் இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது? இல்லை, அவ்வப்போது அவர்களை கண்டறிந்து வெளியேற்றும் நடவடிக்கைகள் போய்கொண்டே தானே இருக்கிறது. உள்ளே வரும்போது ஏன் தடுக்க முடியல? ஏன் நீங்கள் வந்து உள்ளே வந்து இங்கே கேரளாவில் தங்கியிருக்காங்க, தமிழ்நாடு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து பெரிய விஷயமா சொல்கிறீங்க. ஏன் அதுக்கு முன்னாடி ஏன் தடுக்க முடியல? ஏன் உள்ளே வரும்போது அவங்கள இத்தனை பேர் ஏன் தடுக்க முடியல? உள்ளே தடுக்க முடியலைன்னு கேட்குறேன். உள்ளே வரும்போதே இவ்வளோ பேர் தான் வந்திருக்காங்க. ஏன் அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஏன் மிஸ் ஆகுது? யார் மிஸ் பண்ணுறாங்க? ஸோ இப்போ இது வந்து எல்லைகளில் வந்து ஏதாவது தவறான விஷயங்கள் நடக்குதா? இதையெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும். ஸோ இது வந்து அரசுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குற விஷயங்கள். இது நம்ம எவ்வளோ தூரம் கேள்வி கேட்கலாங்கிறது அதுக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நான் ஒரு குடிமகனாக நம்ம பார்க்கும்போது ஒரு சாதாரண குடிமகன், நான் வந்து இந்திய குடிமகன், அப்போ எனக்கு பாதுகாப்பு இல்லையே, யாரோ ஒருத்தர் உள்ளே வராங்க, டக்குன்னு சுட்டு தள்ளுறாங்க, அப்போ நான் எங்கே போனாலும் வாழ முடியாதா அப்படிங்கிற கேள்வி. இப்போ காஷ்மீர் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச இடம். நான் வந்து காஷ்மீர் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூனியன் பிரதேசம் மாட்டினால மத்திய அரசோட பாதுகாப்பு இருக்குது, ஆனால் தைரியமாக நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு குறைபாடுனால இவ்வளோ ஒரு இறப்புகள் நடக்குது. சீக்கிரம் வந்து சுட்டுட்டு போகிறாங்க, டக்குன்னு சுடுறாங்க, கேள்வி கேட்டு சுடுறாங்க. அவங்க டைம் எடுத்திருக்காங்க, வெயிட் பண்ணி கேஷுவலாக சுட்டுட்டு போகிற அளவுக்கு இருக்கும்போது அது நமக்கு தாங்கக்கூடிய அளவில் ரொம்ப. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதல் அன்று நடைபெற்றாலும் கூட நாள்தோறுமே தீவிரவாதிகளோட ஊடுருவல், அதை முறியடிப்பார்கள், துப்பாக்கி சூடு போன சம்பவங்கள் நடந்து கொண்டே தானே இருக்கிறது. இந்திய அரசு வந்து உளவுத்துறைக்கு செலவு பண்ணக்கூடிய காசு வந்து கணக்கில் அடங்காது. ஸோ அந்த உளவுத்துறையே நிறைய இருக்குது. இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது, ரிசர்ச் அனாலிசிஸ் விங் இருக்குது, அப்புறம் வந்து என்ஐஏ இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடுங்கிறது நம்ம வந்து அது விமர்சனம் செய்யக்கூடிய அளவில் தான் இருக்குது. இன்னொன்று வந்து சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துலாம் வருவாங்கன்னு சொல்லி தீவிரவாதிகளை ட்ராக் பண்ண முடியும் போது தீவிரவாதிகள் வர்றாங்கன்னு ஏன் நம்மளால் ட்ராக் பண்ண முடியல? கரெக்டு தானே? அப்போ இன்றைக்கி வந்து இன்னும் தொழில்நுட்பத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்க ஆட்களை வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ண முடியும். யார் இருக்காங்க, எங்கே இருக்காங்க ட்ராக் பண்ணுற அளவுக்கு நம்முடைய தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஒரு கூகுள்லேயே அந்தளவுக்கு தொழில்நுட்பம் இருக்கும்போது அரசுடைய இராணுவத்தில் வந்து அந்தளவுக்கு தொழில்நுட்பம் இல்லையா? அப்புறம் வந்து இந்த போர் ஒத்திகை. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற நடவடிக்கை, அந்த சம்பவத்திற்கு பிறகு மத்திய அரசாங்கத்தோட நடவடிக்கை எப்படி பார்க்கலாம்? மத்திய அரசு நடவடிக்கை வந்து ஒரு போருக்கான ஆயத்தத்தை கொண்டு போகிறாங்க. தீவிரவாதிகளுக்கு எதிரானது இருந்தாலும் பாகிஸ்தான் தான் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பாகிஸ்தானும் நமக்கு எதிரான நடவடிக்கைகளில் போயிட்டுருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு போருக்கான ஆயத்தமாகவே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ போர் வந்தால் நமக்கு என்ன நிலைமை? எல்லோரும் போர் வேணும்னு சொல்கிறாங்க. உண்மையிலே போர் வேணுமா? இல்லை போர் இல்லாமல் சமாதானத்தை பேச முடியுமா? இல்லை இவங்களுக்கு எல்லோருமே போர் வேண்டும் என்று கேட்கவில்லை. வந்தால் என்ன ஆகுமோன்ற அச்சத்தோடு சிலர் இருக்கிறார்கள். சில தரப்பினர் வந்து போர் வேண்டும் என்று கேட்கிறார்கள். எல்லாமே போர் வேண்டும் என்று கேட்கல. ஏன்னா அதோட பாரதூர விளைவுகள் ஒன்று இருக்குது அல்லவா? அதனால் போர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் போர் ஒத்திகை வரைக்கும் நகர்ந்துள்ளது. ஏற்கனவே பாகிஸ்தான் நம்ம இந்தியாவோட போரிட்டு தோல்வியடைந்த ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த டைமில் வந்து இந்தியாவில் வந்து ஃபுல்லாக அலாரம்லாம் வச்சுருந்தாங்க. அந்த அலாரம்ஸ் எல்லாம் இன்றைக்கி இல்லை. ஸோ சேம் ரிப்பீட் அதே வந்து ரிப்பீட் ஆக போகுது. இப்போ நாளைக்கு அந்த போர் ஒத்திகையில் தான் தெரியும் எந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து அவேர்னஸாக இருக்காங்க, எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு டோட்டல் இந்தியாவை வந்து போர் ஒத்திகை பார்க்குறதுக்கு அங்கே நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரு வகையில் அது வந்து நமக்கும் ஒரு நல்ல படிப்பினையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு போர் வந்தால் நம்ம எப்படி இருப்போம், இவ்வளோ பயப்பட வேண்டி இருக்குமா, நம்முடைய நிலைமை என்ன? ஏன்னா நம்மலாம் இந்த தலைமுறை யாருமே வந்து அந்த போரை பார்க்காத ஆட்கள் தான் இருப்பாங்க. அந்த போர் பார்க்காதவங்களுக்கு இந்த போரை வந்து ஒரு படிப்பினையை கொடுக்கறதுக்கு நாளைக்கு அந்த போர் ஒத்தியை கண்டிப்பாக உதவும். அதுக்கப்புறம் வர விமர்சனங்கள், எதிர்க்கட்சிகளுடைய ஒத்துழைப்பு, இதெல்லாம் நாளைக்கு அப்புறம் இன்னும் மாறலாம்
இன்னும் அடுத்த நிலைப்பாடுகள் மாறலாம், இல்லை பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு கூட மாறலாம். இந்த போர் ஒத்திகையை பார்த்த பிறகு பாகிஸ்தான் என்ன வேணால் நினைக்கலாம், இவ்வளோ ரெடியாக இருக்காங்க, நம்ம ஏன் போர்னா நமக்கு பாதிப்பு அதிகம், நமக்கு தான் பாதிப்பு அதிகம்னு சொல்லிட்டு ஒதுங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு போரை நோக்கி போகுதா இல்லை போருக்கான சமாதானம் நோக்கி போகுதாங்கிறது மத்திய அரசுக்கு தான் அண்டு ரிசல்ட்டு தெரியும். ஆனால் இந்த நடவடிக்கைகள் அந்த காஷ்மீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு, ஒருவேளை போரே நடைபெற்றால் கூட இந்த பிரச்சனை முற்றாக ஒழிந்துவிடும், முடிந்துவிடும் அப்படின்னு நம்பலாமா? தீவிரவாதத்துக்கு துணை போகிற நாடுகள், அதாவது தீவிரவாதத்துக்கு ஃபண்டிங் பண்ணுற கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. அதுக்கடுத்து இந்த தீவிரவாத ஃபண்டிங் மட்டும் போதாது, தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் சரியாக கொண்டு செல்லும். அப்போ தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் யார் கொடுக்குறாங்க? கண்டிப்பாக ஆயுதங்கள் தயாரிக்கிற நிறுவனங்களாக தான் இருக்கும். அப்போ ஆயுதங்கள் தயாரிக்கிற நிறுவனங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து யூரோப் நாடுகள், அந்த மாதிரி நாடுகள் தான் அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பிட்ட நாடுகள் இந்த லேட்டஸ்ட் ஆயுதங்களை கண்டுபிடிச்சி இது சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த சேல்ஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் வந்து இதை தவிர்த்தா மட்டும்தான் இதை தடுக்க முடியும். ஏன்னா எல்லாருமே வந்து லேட்டஸ்ட் மிஷின்ஸ், லேட்டஸ்ட் கன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. ஒரு நாடே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு தீவிரவாதிகளுக்கு இந்த ஆயுதங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை தடுக்கணும்னா அந்த நாடுகள் அந்த நாட்டிலேருந்து வெளியே போகிற அந்த ஆயுதங்களை வந்து தடுக்கணும். போகாமல் தடுத்தாலே இந்த தீவிரவாதத்தை ஒரு 50% தடுக்க முடியும். அப்புறம் ஃபண்டிங் ஏஜென்சிஸை ஃப்ரீஸ் பண்ணினாலே இந்த ஃபண்டிங் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இதெல்லாம் நடவடிக்கைங்கிறது எல்லா நாடுகளும் கூட்டாக இணைந்தால் கண்டிப்பாக இது முடியாத விஷயம் கிடையாது. ஆனால் எல்லா நாடுகளும் நினைக்கிறதில்லை. சில நாடுகள் தீவிரவாதத்துக்கு துணை போகிறாங்க, சில நாடுகள் தீவிரவாதத்தை வளர்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அந்த தீவிரவாதம் மூலமாக அவங்களுக்கு ஒரு லாபத்தை எடுக்கிறதுக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த தீவிரவாதம் வந்து பின்னணியில் வந்து யாரோ ஒரு நாட்டுக்கு ஒரு லாபத்தை அது கொடுத்துட்டு தான் இருக்குது. அந்த லாபத்தை நோக்கி தான் இந்த தீவிரவாதம் போயிட்டுருக்க வழிய அதில் உயிர்கள் போகுது, அந்த உயிரை பற்றி எந்த நாடும் கவலைப்பட்டதா எங்கேயுமே கிடையாது. இப்போது இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக நம்ம பார்க்கும் பொழுது அது தாக்குதலை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இருப்பினும் வழக்கமாக பாகிஸ்தான் இந்த நடவடிக்கை என்பது இந்தியாவில் சிறுபான்மையினர் மீது ஒரு மாதிரி வேறு சில விமர்சனங்களில் வந்து தொடர்படுத்தி பேசுகிறார்கள். அதை வைத்து வேறு வடிவங்களில் இங்கே அரசியல் நடக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீது கூட. ஆமாம், அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியர்கள். அன்றைக்கி பாகிஸ்தான் பங்களாதேஷ் போகும்போது எல்லா இஸ்லாமியர்கள்ட்டையும் கேட்டாங்க, யாரெல்லாம் நீங்கள் வந்து பாகிஸ்தான் போகிறீங்க? இல்லை, நாங்கள் போகலை, எங்களுக்கு இந்தியா தான் முக்கியம், நாங்கள் இந்தியாவிலே வாழ்கிறோன்னு சொன்ன இஸ்லாமியர்கள் தான் இந்த இந்தியாவில் இருக்காங்க. ஒருவேளை அடுத்த தலைமுறைகள் மாறும்போது பிற நாடோடு அந்த நாடுகளோட ஆசைகள் வளர்ந்துருக்கலாம். ஆனாலும் நான் பங்களாதேஷில் வேலை பார்த்துருக்கேன். பங்களாதேஷில் எல்லா மக்களும் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சினிமாவில் பார்த்தாலும் சரி, எல்லாத்துலேயும் சரி, இஸ்லாமியர்கள் வந்து மோசமாக சித்தரிக்கிறீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், பங்களாதேஷில் நீங்கள் வந்து எங்களுடைய நாட்டு இஸ்லாமியர்களை கூப்பிட்டு உங்கள் நாட்டில் வரவங்க வந்தாங்கன்னா சந்தோஷம், நாங்கள் உங்கள் நாட்டில் உள்ள இஸ்லாமியரை எங்கள் நாட்டுக்கு கூப்பிட்றோம், யார் வருவாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா. அப்போ நாங்கள் உடனே வருவோம் சார், எங்களுக்கு இந்தியா ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்தியாவில் வர்றதுக்கு பங்களாதேஷ் மக்களான சரி, மற்ற கண்ட்ரி மக்களான சரி, இந்தியாவில் வாழ்றதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்தியா. இல்லைன்னா இந்தியா விருந்தோம்பலானாலும் சரி, இந்தியாவில் மக்களுடைய கலாச்சாரமானாலும் சரி, பண்பாடானாலும் சரி, பிற எல்லா நாடுகளுக்குமே ஒரு எடுத்துக்காட்டான நாடு. அது வெளியே அதிகமாக தெரியாது. இங்கே உள்ள நியூஸ் மீடியாஸ் வெளியே சொல்கிறது மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும், மற்றபடி எதுவுமே தெரியாது. ஆனாலும் அவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்கள் அமைதியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க நினைக்கிறது சுதந்திரமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எந்த ஒரு மதத்தவரும் சுதந்திரமாக இருக்கிறோ அதே சுதந்திரம் தான் இங்கே இருக்காங்க. சில குறிப்பிட்ட இடங்களில் வந்து எளியோர் வலியோர் அந்த பிரச்சனை இருக்கிறனால அது ஜாதி சம்பந்தமாக இருக்கலாம், மத சம்பந்தமாக இருக்கலாம், மொழி சம்பந்தமாக இருக்கலாம், வலியவர் எளியவர் எப்போவுமே தாக்கிட்டு தான் இருக்காங்க. அது நீங்களே பார்த்துக்கலாம். காவிரி நீர் பிரச்சனைகள் வந்து தமிழர்கள் வந்து கர்நாடகனர் வந்து அந்த ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, ரொம்ப கொலை வரைக்கும் நடந்துருச்சு. ஸோ அது மொழியிலே அப்படி நடக்கும்போது ஜாதியிலே நிறைய நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் மதத்தில். அப்போ வலியவர் இருக்கிற இடத்துல ஒரு டாமினேஷன் இருக்கும்போது எளியவரை வந்து எப்படி வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம், அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் சிந்தனை இருக்கும். அதை வந்து தவிர்க்கிறதுக்கு அரசு சட்டங்களை சரியாக கையாளணும். அரசு சட்டங்கள் மூலமாக இதை தான் தவிர்க்க முடியும். அப்போ எல்லா இடத்துலையும் பாதுகாப்புகள், எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு, சமமான பாதுகாப்பு கொடுத்தாலே போதும்.
இப்போ எல்லா ஒரு குறிப்பிட்ட அந்த சமமான பாதுகாப்பு இப்போ இல்லையா? சமமான பாதுகாப்புங்கிறது வலியோர் வந்து எப்போவுமே டாமினேட் பண்ணுற இடத்துல வந்து பாதுகாப்புகள் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி இருக்குது, அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் ஒரு காவல்துறையோ ஏதோ வந்து பெரிய அளவில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. பாதுகாப்பு குறைபாடுகள் அங்கே இருக்கத்தான் செய்யுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த விஷயந்தான், காலில் செருப்பு ஏன் இன்றைக்கி வந்து காவல்துறை அதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு கேட்டால் முடியாததுனால தான் இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. யாரும் கம்ப்ளைண்ட் இல்லை. நம்ம காவல்துறையை கேட்டால் புகார் அளித்தால் தான் நம்ம அதுக்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து மனித உரிமை ஆணையம் இதை வந்து கண்டுக்கலையா? அவங்க அப்படி ஒரு ஆணையம் இருக்குது. அவங்க வந்து என்கவுண்டர் பண்ணுற ரவுடிகளுக்காக மட்டுமே பேசுகிறதே வழியே இந்த சாதாரண மக்களுக்காக எத்தனை மனித உரிமை ஆணையம் பேசுகிறதில்லை. இப்போ மனித உரிமை ஆணையங்கிற ஒரு அமைப்பும் மனிதர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான இடத்துல இருக்காங்க. அவங்களும் இந்த காவல்துறையோடு இணைந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இணைஞ்சு செயல்பட்டால் மட்டும்தான் எல்லாம் அந்த வலியோருடைய ஆதிக்கத்தை குறைத்தாலே இந்த பிரச்சனைகள் மேக்சிமம் குறையும். சமீபத்தில் சட்டமாக்கப்பட்டுள்ள அந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா இருப்பினும் உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியுள்ளது. அதற்கு எதிரான போராட்டங்களும் தொடர்கின்றன. எப்படி பார்க்குறீங்க? அந்த உண்மையிலே அந்த போராட்டம் வந்து இப்போ நடக்குதான்னு கேட்டால் இப்போ கிடையாது. ஏன்னா இப்போ வந்து காஷ்மீர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த போராட்டங்கள் அப்படியே யாருக்கும் தெரியாமலே போயிடுச்சு. இனி நீதிமன்ற கதவுகள் தட்டப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு வெயிட் பண்ண வேண்டியது தான். வேறு எந்த விதமான விமர்சனக்கும் அதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது இப்போ. ஏன்னா யாரும் கேட்கலையே இப்போ. கரெக்டு தானே? அப்போ அது அந்த 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 வக்ஃபு விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் நான். வக்ஃபு விவகாரத்தில் வந்து அரசு சில விஷயங்களை அவங்கள தடுக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு அதை அந்த வக்ஃபு விவகாரத்தில் அவங்க தலையிட்டாங்க. அதுக்கு ஒரு அரசனுடைய தலையீடு வேணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அது சரிப்பட்டு வருதுன்னா நல்லாயிருக்கும், நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை அதில் ஏதாவது தவறுகள், அதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பாதிக்கப்படுகிறாங்கன்னா அதுக்கான நடவடிக்கைகளுக்கு அடுத்ததாக சில உச்சநீதிமன்றம் அதுக்கான வழிகளை சொல்ல வாய்ப்பு இருக்குது. உண்மையிலே சொன்னால் இந்த வக்ஃபு வாரியம், இது அறநிலைத்துறை, இது எல்லாமே வந்து மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அந்தந்த மதங்களுக்கான சுதந்திரங்கள் இருக்குது. அந்த மதத்துக்கான சுதந்திரங்களுக்கூட அந்த இது இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அதில் வந்து எதையாவது நம்மளுடைய பிற மதத்தவரோ இது வந்து இதுக்கு இதில் போய் விமர்சனம் சொல்கிறதுக்கான எந்த விதமான அதிகாரமும் நமக்கு கிடையாது. இப்போது ஸ்டேட் ரைட்ஸ் பற்றி, மாநில உரிமைகள் தொடர்பாக பேசும்போது தற்போதைய பிரதமர், மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மாநில உரிமைகள் பற்றி பேசினார். ஆனால் அவரே பிரதமரான பிறகு மாநில உரிமைகளை ஒடுக்க பார்க்கிறார், அந்த முழு உரிமைகளை தர மறுக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு வருது. மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகும் இந்த விமர்சனங்கள் தொடர்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் பிற மாநிலங்கள் ஒப்பிடும் பொழுது அந்த மாநில உரிமைகளுக்கு ஆதரவாக மாநில உரிமைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்ற இடத்தில் மிக கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த மாநில உரிமைகள் விஷயத்தை? மாநிலங்கள் அப்படிங்கிறதே ஒரு நிர்வாகத்துக்காக நம்ம அமைச்சிருக்க ஒரு பிரிவு தான். அப்போ இந்த நிர்வாகத்தில் வந்து எந்த ஒரு நிர்வாகத்திலையும் இன்னொரு நிர்வாகம் வந்து தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அப்போ மாநிலங்களுடைய நிர்வாகத்தில் ஒரு பிற மத்திய அரசினுடைய தலையீடு இருக்கிற மாதிரி ஆளுநருடைய அதிகாரத்தில் வச்சு அதெல்லாம் பண்ணும்போது அது வந்து மாநிலத்தில் உரிமையை பறிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அவங்களுடைய நிர்வாகம் எப்படி ஒரு மாநிலம் வந்து சரியாக நிர்வாகம் பண்ண முடியும்? அப்போ அவங்களுடைய நிர்வாகத்தில் குறைபாடை கொண்டு வந்து அவர்களை வந்து தவிர்க்க பார்க்கலாம். இது வந்து ஒரு அரசியல் என்ன சொல்கிறது, மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக போகாததுனால இருவருக்கும் இழக்கிற ஒரு பனிப்போராகவே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது உண்மையிலே வந்து பாரதிய ஜனதா ஆட்சி பண்ணுற மாநிலங்கள் இருக்கான்னு கேட்டால் அங்கே அந்த மாதிரி இல்லை, பாஜக ஆளாத மாநிலங்கள் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் இணக்கம்னு குறிப்பிட்டீங்க. அப்போ இணக்கம் என்பது ஒன்று கூட்டணி இருந்தால் தான் இணக்கம், கூட்டணி இல்லைன்னா அது மாநில உரிமைகள் வந்து அப்போ தான் சிக்கலா? அந்த இணக்கம்ன்றதுக்கான அர்த்தம் வந்து கூட்டணி தானே. அப்போ எல்லா கட்சியும் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியில் கூட்டணி இருந்தே ஆகணுன்றது விதியா? அப்போனா உண்மையிலே நீங்கள் கேட்குற கேள்வி வந்து அதுக்கான பதில் உண்மையிலே என்ன பதில் சொல்லணும்னா, இரண்டும் இன்னை எல்லா மாநில அரசியலையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கூட்டணியில் இடத்துல வந்து ஒரு தவிர்க்கப்படுகிறது. முன்னாடியே நடந்திருக்கு. இப்போ ஆளுங்கட்சி வேறு, மாநிலத்தில் உள்ள ஆளுங்கட்சி வேறுன்னா அவங்களுக்குள்ள உள்ள ஃபண்டிங்கள் எல்லாம் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இன்னும் அன்றைக்கும் ஒரு எம்பி எம்எல்ஏ பார்த்திங்கன்னா அவங்களுக்கான தொகைகள், தொகுதிக்கான தொகைகளுமே வரதில்லை. இன்றைக்கும் ஆளுங்கட்சியை தவிர மற்ற எம்பிக்களுக்கு தொகைகள் வந்து சேர்றதில்லை.
அப்போ என்ன பண்ணுறது? அப்போ எம்பிக்கள் வந்து எல்லாமே இன்றைக்கி எம்பிக்களே ஒரு வேதனையில் இருக்காங்க. நாங்கள் வந்து ஆளுங்கட்சியில் கிடையாது, அதனால் எங்களுக்கு ஃபண்டு வரல, அதனால் நான் ஒன்றும் பண்ணல, தொகுதிக்கு ஒன்றும் பண்ணலன்னு ஒரு எம்பிஏ சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ இதே தான் மாநில ஆட்சியிலையும் இருக்கும். ஸோ தன்னோட இணக்கமாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுற ஒரு ஆளுங்கட்சி மத்திய அரசும், அவங்களுக்கு இணக்கம் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு ஆளுங்கட்சியாக மாநில அரசு இருக்கும்போது நிறைய திட்டங்களும் செயல்படாமல் இருக்குது. இது எல்லாமே உண்மையில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு எதிரான விஷயமாக தான் போயிட்டுருக்கு. மக்களுக்கு எது முக்கியம்? மக்களுக்கு சாதாரண மக்கள், ஏழை மக்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன வேணுங்கிறது இந்த அரசுகள் கண்டுக்கிறது இல்லை. அதனால் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்களே ஒழிய அரசுகள் கிடையாது. இது மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுத்தாலும் சரி, மத்திய அரசு அதிகாரம் கொடுத்தாலும் சரி, இல்லை மாநில அரசோட உரிமைகளை பறித்தாலும் சரி, பறிக்கலான்னா சரி, யார் பாதிக்கப்படுறா? மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ மக்களுக்கான அரசாக இல்லை. இப்போ மக்களுக்கான அரசாக நீங்கள் எப்போ வருவீங்க? அதான் கேள்வி. நீங்கள் மக்களுக்கான அரசாக முதல்ல வாங்க, அதுக்கப்புறம் இந்த மற்ற பிரச்சனைகளை பாருங்கள். மக்களுடைய பிரச்சனைகளை முதல்ல கண்ணில் பாருங்கள். யாரும் மக்கள் பிரச்சனையை பார்க்கலையே. எல்லாருக்கும் அவங்களுடைய ஈகோ தான் பிரச்சனையாக இருக்குது. மத்திய அரசுக்கு அவங்களுடைய ஈகோ, மாநில அரசு அவங்களுடைய ஈகோ. நான் பெரியவனா நீ பெரியவனா தான் பார்க்குறாங்க ஒழிய நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய வறுமை ஒழிக்கிறது, மக்களுக்கு இத்தனை % ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, எதுக்கு இந்த ஜிஎஸ்டி போட்டிங்கன்னு கேட்டால் யாரும் அந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. உப்புக்கு சத்தியாகிரகம் பண்ண ஒரு இந்திய நாட்டில் இன்றைக்கி உப்புக்கு வரி போட்டிருக்காங்க. நம்ம வரி கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம், அன்றைக்கி வரி போட்டு நமக்கு தெரியாமல் நம்ம வரி கொடுத்துட்ருக்கோம். இந்தளவு வரி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அரிசிக்கு வரி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது எல்லாமே வந்து இந்த கடைசி ஜிஎஸ்டி மூலமாக சொல்கிறேன். ஆமாம். அப்போ ஒரு 30% நான் சம்பாதிக்கிற காசில் குறைந்தபட்சம் 30% வரி வந்து 30% பணத்தை வந்து நான் வரியாக கட்டிகிட்ருக்கேன். அதுக்கு மேலே அதிகமாக வரி வந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸில் கட்டிட்டு போகிறேன். அப்போ நான் வந்து மீதி 70% பணத்தை வச்சுட்டு நான் என்ன வாழ்க்கையை வாழ முடியும்? என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? இப்போ சாதாரண வாழ்க்கை ஒரு 10,000 12,000 சம்பாதிக்கிறவங்க ஒரு 7,000 ரூபாயில் எப்படி ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும்? இது எல்லாமே மக்களுடைய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அப்போ மக்களுக்கு பிரச்சனைகளை வந்து யாருமே பார்க்குறதில்ல. என் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்குறதில்ல, மக்களுடைய வறுமையை பார்க்குறதில்ல, மக்களுடைய கஷ்டத்தை பார்க்குறதில்ல. அப்போ ஆட்சிகளுக்கு அரசு அதிகாரங்களுக்கு தேவை அவர்களுடைய நிலைப்பாடு தான். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்களே ஒழிய மக்களுக்காக மக்களிடையே சென்று மக்களுக்காக என்ன வேணுங்கிறத யாரும் யோசிக்கிறது கிடையாது. உள்ளபடியே பாஜக மீது மாநில உரிமைகள் தொடர்பாக நம்ம பார்க்கும் பொழுது பாஜக ஆளும் ஆளாத மாநிலங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக தென் மாநிலங்கள் தான் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருது. தமிழ்நாடு மட்டுமில்லாது கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள், தென் மாநிலங்கள் எல்லாமே கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருவதை நம்ம பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறீங்க? தென் மாநிலங்கள் எப்போதுமே தங்களுடைய மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல் குரல் கொடுத்து வர நிலையில் பாஜகவுக்கு எதிரான அந்த ஒருமித்த குரல்களும் ஒலிப்பதை பார்க்குறீங்க. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? தென் மாநிலங்கள் சாதாரணமாகவே தேசிய கட்சிகளுக்கு இணக்கமாக அவங்க அதிகமாக மாநில கட்சிகளே அதிகமான இடங்களை எடுத்திருக்கிறதுனால அவங்கள்ட்ட அதிகாரம் அதிகமாக இருக்கிறது. அதனாலே கூட இருக்கலாம். இப்போ நம்ம மாநில கட்சிகள் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட தான் அதிகமான இடங்கள் இருக்கும், தேசிய கட்சிகளுக்கு கொஞ்சம் இடங்கள் தான் இருக்கும். அப்போ அவங்கள ஒரு அதிகாரத்தில் இருக்கிறது யார் இருக்கும்? அப்போ மாநில கட்சிகள் தான் இருக்கும். அப்போ அவங்க என்ன வேணால் எதிர்க்க தைரியம் இருக்குது. மற்ற ஊரில் வந்து அந்த தைரியம் கிடையாது. மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் வந்து தேசிய கட்சிகள் தான் ஆட்சியை பண்ணுறாங்க, மாநில கட்சிகள் ஆட்சி குறைவு. அப்போ எங்கெல்லாம் மாநில கட்சி ஆட்சி இருக்கோ அவங்க கொஞ்சம் தைரியமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தைரியத்தினால வந்து எதுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம் மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநில மக்களுடைய கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும், ஓரளவாக தெரியும். இப்போ நம்முடைய தமிழ்நாடாகட்டும், திராவிட மக்கள் சொல்லிட்டு திராவிட மக்களுடைய பிரச்சனைகள் தெரியும். அதனால் வந்து அவங்க வந்து அந்த திராவிட கட்சி நம்முடைய மக்களுக்காக போராடலாம். ஏன்னா இந்தியா வந்து பலதரப்பட்ட மக்களை கொண்டது, பலதரப்பட்ட கலாச்சாரத்தை கொண்டது, பலதரப்பட்ட பண்பாடுகளை கொண்டது, பலதரப்பட்ட மொழிகளை கொண்டது, வாழ்வு முறைகளும் வேறு. அப்போ தமிழ்நாட்டுடைய வாழ்முறை வந்து கண்டிப்பாக நார்த்தில் எந்த ஒரு மக்களுடைய வாழ்முறையும் ஒத்து போகாது. அப்போ இந்த வாழ்முறைக்கு ஏற்றவாறு தான் சட்டத்திட்டங்களும் மாநில அரசு அதுக்கு பாதுகாப்பும் எல்லாமே கொடுத்துட்ருக்கு. அப்போ அதில் வந்து மத்திய அரசு தலையிடுறது வந்து அதுக்கேற்றபடி தலையிடலைன்னா நம்ம எதிர்த்து தான் ஆகும். அப்போ அதனால தான் அந்த எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மெயினாக சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரியான எந்த கலாச்சாரமே நமக்கு கிடையாது. நம்முடைய கலாச்சாரம் முற்றிலும் மாறுபட்ட கலாச்சாரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால அவங்களுடைய நிலைப்பாடுக்கு நம்மளால் ஒத்துக்கொள்ள வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எதுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ இங்கே இந்த நம்முடைய சவுத்தில் இருந்து மத்திய மந்திரிகள் அதிகமாக இருந்திருந்தால் ஒருவேளை
நமக்கு ஏற்ற மாதிரி நிலைப்பாடு இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு மந்திரிகள் நமக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதுக்கோ அந்த அதிகாரமிக்க நிலையில் உள்ள மந்திரிகளோ இங்கே கிடையாது. நல்லது சுனில்குமார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.